ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தேவனோடு தனித்திருங்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனம். இங்கிலாந்தின் மிக பிரபலமான அரசியல்வாதிகளில் ஒருவர் வில்லியம் வில்பர் போர்ஸ் ஆவார். நீண்ட காலம் பாராளுமன்ற அங்கத்தினராக இருந்து அநேக புகழ்பெற்ற உரைகளை ஆற்றியவர் இவர். பல முக்கியமான சட்டங்கள் இயற்றப்படவும் காரணமாக அமைந்தவர் ஆவார். இவற்றில் மிக பிரபலமானது அடிமை வாணிபம் ஆகும். இங்கிலாந்திலிருந்து அகற்றப்படுவதற்காக இயற்றப்பட்ட சட்டம் இது. இப்படி புகழ்பெற்ற பாராளுமன்றத்தின் அங்கத்தினர் ஒருமுறை தேர்தலில் தோல்வியடைந்து விட்டார். இதனால் மனமுடைந்து போகாமல் அமைதியாக அங்கிருந்து தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்து பார்த்தார். அதன் முடிவில் அவர் கண்டுபிடித்த காரணம் என்னவென்றால், மிக ஆச்சரியமானதும் தற்போதைய நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அவர் மிகவும் முக்கியமாக குறிப்பிடுவது என்னவென்றால், அரசியல் பொது சேவை என்று நான் மிகவும் பிரசித்தமானபடியால் வேலைப்பளுவும் அதற்கேற்றபடி அதிகமாயிற்று. தேவனோடு தனியாக நேரம் செலவிடுவதை முற்றிலும் தவிர்த்து விட்டேன். இதை பார்த்த என் அன்பு தேவன், நாம் மீண்டும் அவரோடு நெருங்கி வாழ வேண்டும். அவர் என்னோடு பேசுவதை நான் கேட்க வேண்டும். நான் அவரோடு பேச வேண்டும் என்பதற்காகவே எனக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார் என்ற உண்மையை கண்டுபிடித்தார். அன்பான தேவ ஜனங்களே, நீ தேவனோடு தனியாக நேரம் செலவிடுகிறாயா? வேதத்தை வாசித்து தியானிப்பதன் மூலம் அவர் சத்தம் கேட்கின்றாயா? ஒரு அன்பு தகப்பனிடம் சிறு குழந்தை பேசுவது போல நீ அவரிடம் பேசி உன் இன்ப துன்பங்களை ஜெபத்தின் மூலம் பகிர்ந்து கொள்கிறாயா? வில்லியம் வில்பர் தன் அனுபவத்தை எழுதும்போது, நாம் தேவனோடு தனித்து நேரம் செலவிடாமல் போகும்போது நம்முடைய ஆத்துமா நலிவடைந்து தொய்ந்து போகிறது என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தும் அதிகமான நேரம் எடுத்து தமது தேவனோடு ஜெபிப்பதின் மூலம் சம்பாதித்து பேசினார். தேவனோடு தனியாக நேரம் செலவிடுவது நல்லது. உம்மோடு தனித்து எங்கள் நேரத்தை செலவிட வாஞ்சையை தாரும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.